பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலம் மகிமை உண்டாவதாக. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். பஸ்கா கால சிந்தனைகள். கெத்செமனேயில் வியாகுலம். அப்பொழுது அவர், என் ஆத்துமாவுக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. மத்தேயு 26 வசனம் 38. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அல்லது அவருடைய அன்பு தோல்வியடைந்து விடும் என்று எண்ணி நம்முடைய ஆண்டவர் பயப்படவில்லை. விசுவாசமில்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று அவர் அறிந்திருந்தார். தேவன் உடன்படிக்கையை கடைபிடிப்பவர் என்றும் அவருடைய சகலவிதமான நடத்தைகளும் நடவடிக்கைகளும் சத்தியம் மற்றும் நீதி என்ற நித்தியமான கோட்பாடுகளின் மேல் அஸ்திபாரம் கொண்டிருக்கின்றது என்றும் அதிலிருந்து சிறிதேனும் மாறுபாடுதல் என்பது அவருடைய நெறிமுறையில் இயலாத ஒன்று என்றும் அவர் அறிந்திருந்தார். ஆனாலும் மனுக்குலத்தின் இரட்சிப்பின் திட்டமானது ஆசரிப்பு கூடாரத்தின் நிழலான ஊழியங்களில் பிரதான ஆசாரியன் குறித்து கூறப்படும் ஒவ்வொரு சிறு எழுத்திற்கும் எழுத்தின் உறுப்பிற்குமான பிரதான ஆசாரியனுடைய கீழ்ப்படிதலை சார்ந்ததாய் இருக்கும் விதத்தில் ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்தது என்பதையும் அவர் அறிந்திருந்தார். அந்த பலிகள் செலுத்தப்படுவது மட்டுமல்ல, துல்லியமாய் குறிப்பிட்டுள்ளபடியே பலிகள் ஏறெடுக்கப்பட வேண்டும். நிழலான பிரதான ஆசாரியனாகிய ஆரோன் பலி செலுத்துவதற்கான கட்டளைகளுக்கு ஏற்ப செய்ய தவறியிருந்தால் அல்லது கட்டளையின் ஏதேனும் அம்சத்தை அவர் மறந்து அல்லது தவிர்த்திருந்தால் அல்லது அவருடைய சொந்த கருத்துக்களை அதில் பொருத்தியிருந்தால் அவர் கிருபாசனத்தின் மேல் இத்தகைய அபூர்ணமான பலியின் இரத்தத்தை தெளிப்பதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார். அவருடைய பலி அங்கீகரிக்கப்பட்டிருந்திருக்காது. அவர் மரித்திருப்பார் மற்றும் ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் ஒருபோதும் வெளியே வந்திருக்கவும் முடியாது. ரீப்ரிண்ட் 1806. ஆமென்.